அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இது ஆல்ரெடி நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் முடிச்சாச்சு, கண்கார்டு முடிச்சாச்சு, டென்ஸும் முடிச்சாச்சு. இப்போ ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. ஏன்னா இது புது சிலபஸில் இப்போ புதுசாக இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்க டாபிக் இது. ஓகேங்களா? ஸோ இது டென்ஸை விட சிம்பிளாக தான் இருக்கும். டென்ஸ் அளவுக்கு பெருசாக டஃபாலாம் ஃபீல் இருக்காது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் கவனிச்சிங்கன்னா போதுமானது. இதை கவனிச்சிட்டிங்கன்னா போதும், டிஎன்பிஎஸ்சியில் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிட முடியும் இந்த டாப்பிக்லேருந்து எது கேட்டாலும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பேசிவ் வாய்ஸ்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா சப்ஜெக்ட் பெர்ஃபார்ம் ஆக்ஷன். ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா ஆல்ரெடி நம்ம டென்ஸில் பார்த்துருப்போம். ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வெர்ப் இருக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். இது ஒரு ஸ்டாண்டர்டான பேட்டர்ன். இது ஒரு சென்டென்ஸ்க்கு. ஆக்டிவ் வாய்ஸ்ல எப்படி இருக்கும்னா சப்ஜெக்ட் பெர்ஃபார்ம் ஆக்ஷன். சப்ஜெக்ட் ஒரு ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஆக்டிவ் வாய்ஸ்ல படிக்கும்போது நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த புரிஞ்சுக்கிற ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா சப்ஜெக்ட் ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கும், அந்த மாதிரி நம்ம புரியுற மாதிரி இருக்கும். அது ஆக்டிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸ்னா என்னன்னா சப்ஜெக்ட் ரிசீவ் ஆக்ஷன். ஒரு ஆக்ஷனை சப்ஜெக்ட் ரிசீவ் பண்ணிக்கும். ஓகேங்களா? பேசிவ் வாய்ஸை வாசிக்கும் போதே ஒரு வெர்பை சப்ஜெக்ட் ரிசீவ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ்க்கும் பேசிவ் வாய்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ்ல என்ன, சப்ஜெக்ட் பெர்ஃபார்ம் ஆக்ஷன். பேசிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்ட் ரிசீவ் ஆக்ஷன். இதுதான் டிஃபரன்ஸ். மேஜரா ஆக்டிவ் வாய்ஸ்க்கும் பேசிவ் வாய்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா இது மட்டும்தான். ஓகேவா? டைரக்டா சப்ஜெக்ட் செய்யும். இங்க பேசிவ் வாய்ஸ்ல செஞ்ச விஷயத்த சப்ஜெக்ட் ரிசீவ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த வே ஆஃப் வியூ மாறி இருக்கும். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இப்ப அதே ஆக்டிவ் வாய்ஸ்ல ஆக்டிவ் வாய்ஸை பார்த்து நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா ஹூ டூயிங், ஹூ இஸ் டூயிங், ஹூ இஸ் டன். பேசிவ் வாய்ஸ்ல என்னன்னா ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து நம்ம ஒரு கேள்வியை உருவாக்கணும் அப்படின்னா அந்த கேள்வி என்னன்னா ஹூ இஸ் டூயிங் மட்டும்தான். யார் இந்த காரியத்தை செஞ்சது. இதே பேசிவ் வாய்ஸ்ல ஹூ இஸ் டன், யாராலும் இது செய்யப்பட்டது. அவ்வளவுதான். நம்ம ஆக்டிவ் வாய்ஸை பார்த்து ஒரு கேள்வியை நம்ம உருவாக்கணும், பேசிவ் வாய்ஸை பார்த்து ஒரு கேள்வியை உருவாக்கணும்னா இந்த ரெண்டு பேட்டர்ல தான் உருவாக்கவே முடியும். ஆக்டிவ் வாய்ஸ்ல யாரு செஞ்சது, பேசிவ் வாய்ஸ்ல யாரால் செய்யப்பட்டது. அவ்வளவுதான். இதுதான் வித்தியாசம். பட் ஆனா மீனிங் மாறவே மாறாது. ஓகேவா? இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ்க்கும் பேசிவ் வாய்ஸ்க்கும் உள்ள ஒரு கிராமட்டிக்கலான ஒரு டெஃபினேஷன். ஓகேவா? இப்ப அடுத்த நம்மளோட டார்கெட் என்னன்னா ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பேசிவ் வாய்ஸ் மாத்தணும், பேசிவ் வாய்ஸ்ல இருந்து ஆக்டிவ் வாய்ஸ் மாத்தணும். ஒருவேளை ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் கொடுத்து இது கரெக்ட், கீழே இருக்கிறதுல எது ஆக்டிவ் வாய்ஸ்ல கரெக்டா இருக்கு, எது பேசிவ் வாய்ஸ்ல கரெக்டா இருக்குன்னு மேபி கேட்கலாம். இல்ல அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ் ஒரு சென்டென்ஸ் கொடுத்து இதை கரெக்டா 4 ஆப்ஷன் கொடுத்து இதை பேசிவ் வாய்ஸ்ல மாத்தின 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு நம்ம டிஎன்பிஎஸ்சி கேட்கலாம். ஏன்னா இது புது சிலபஸ், எல்லா ஆங்கிள்லையும் நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பேசிவ் வாய்ஸ் மாறுறதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. எல்லா கிராமட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குங்க. அந்த பேட்டர்னை படிச்சிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க என்ன செஞ்சிட முடியும், உங்களால ரீகால் பண்ணி கொண்டு போயிட முடியும். ஓகேவா? இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்ல பேசிவ் வாய்ஸ் மாத்தணும், இல்ல பேசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் மாத்தணும். ஏதோ ஒரு ரூலை ரொம்ப தெளிவா படிச்சுக்கோங்க. என்னன்னா ஆக்டிவ் வாய்ஸ்ல பேசிவ் வாய்ஸை மாத்துறோம். அதுக்கான ரூல்ஸ், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கொடுத்த உடனே அதுல சப்ஜெக்ட் எது, வெர்ப் எது, ஆப்ஜெக்ட் எது, இதை தெளிவா நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரூல் சப்ஜெக்ட் எது, வெர்ப் எது, ஆப்ஜெக்ட் எது, இந்த அமைப்புல தான் இருக்கா. கொடுத்திருக்க வேர்டு ஆக்டிவ் வாய்ஸ்ல தான் இருக்கா, பேசிவ் வாய்ஸ்ல இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு அப்படின்னா சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் இந்த அமைப்புல இருக்கும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எது, வெர்ப் எது, ஆப்ஜெக்ட் எது நீங்க கண்டுபிடிக்கணும். இதான் ரூல் நம்பர் 1. அடுத்த ரூல் நம்பர் 2 மூவ் அப்படின்னு இருக்கனா என்னன்னா இந்த சப்ஜெக்டையும் இந்த ஆப்ஜெக்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும் பொசிஷனை. சப்ஜெக்ட் இருந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வரணும், ஆப்ஜெக்ட் இருந்த இடத்துல சப்ஜெக்ட் வரணும். ஓகேவா? இப்போ ஆப்ஜெக்ட் முன்னாடி போயிடணும், சப்ஜெக்ட் பின்னாடி வந்துடணும். இது 2வது. 3வது ரூல் என்னன்னா கரெக்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு எழுதிருக்கேன். கரெக்ட் ஃபார்ம்னா அது என்ன தன்மையில இருக்கு, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கா, பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கா, பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்கா. நம்ம டென்ஸ்ல படிச்சோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுல என்ன டென்ஷன் பார்த்து அதுக்கு தகுந்தமான கரெக்டான ஃபார்மேஷனை எடுத்து நம்ம போடணும். அதுக்கான வேர்டு ஒன்று இருக்கும். ஓகேவா? அதை நான் நடத்தணும், உங்களுக்கு புரியும். அந்த ஃபார்மேஷன் வேர்டை போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிளா மாத்தணும். எதை, வெர்ப. ஓகேவா? இது 3வது ரூல். 4வது ரூல் பை.
ஆட் பை, பைங்கிற வார்த்தையை நீங்க கரெக்டான இடத்துல சேர்க்கணும். இதுதான் ரூல், 4 ரூல் தான். முதல் சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட், இதை கரெக்டா கண்டுபிடிக்கணும். அடுத்த இன்டர்சேஞ்ச், செகண்ட் ரூல்னா இன்டர்சேஞ்ச், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டையும் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டையும் இடம் பெயர்க்கணும், மாத்தணும். மூணாவது எந்த டென்ஸுக்கு பொருத்தமா இருக்குன்னு பார்த்து அதுக்கான வேர்டை போட்டு வெர்பையும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளா மாத்தணும். இது 3வது ரூல். 4வது ரூல் பை, அந்த பைங்கிற வேர்டை சேர்க்கணும். இவ்வளவுதாங்க ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ். ஓகேவா? இப்ப இதுல பிரசன்ட் டென்ஸை நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? பிரசன்ட் டென்ஸை ஃபுல்லா கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா இருக்கும் பாருங்க. இதுல 3 டைப் இருக்கு பிரசன்ட் டென்ஸ், அதான் நம்ம பார்க்க போறது. ஸோ பார்ட் 1ல பிரசன்ட் டென்ஸ் முடிச்சிடலாம், பார்ட் 2ல பாஸ்ட் டென்ஸ், பார்ட் 3ல ஃபியூச்சர் டென்ஸ் முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அதே தான். டென்ஸ் படிச்சீங்கன்னா ரொம்ப தெளிவாக போகும். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட், மூணே டைப் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பாருங்க. she sings a song. she sings a song. நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ரூல் படியே போவோம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கணுமா? ஃபர்ஸ்ட் she சப்ஜெக்ட், sings அப்படிங்கிறது வெர்பு, a song அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ தெளிவாக நம்ம பிரிச்சாச்சு. ஓகேவா? தெளிவாக பிரிச்சாச்சு. முதல் ரூல் அப்ளிகபிள் ஆயிருச்சா? ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஷீங்கிறது சப்ஜெக்ட், சிங்ஸுங்கிறது வெர்பு, நம்ம செய்யற செயல் தான் வெர்பு. ஸோ சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேவா? இதுல குழப்பம் இருக்கக்கூடாது. செகண்ட் ரூல் என்ன சொன்னேன்? இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னோம்னா ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாகவும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாகவும் மாத்தணுமா? ஸோ ஆப்ஜெக்ட் தூக்கி ஃபர்ஸ்ட் என்ன இங்கே போட்டோம்? ஆப்ஜெக்டை மாத்திட்டோம். ஓகேவா? ஆப்ஜெக்டை மாத்தியாச்சு. அடுத்த இந்த இஸ் அப்படிங்கிற வேர்டு என்ன அப்படின்னா கரெக்ட் ஃபார்ம்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதான் இங்க இஸ்ஸே வரல, ஆனா இங்க இஸ் வந்திருக்கு. ஏன் வந்திருக்கு? எல்லா இடத்துலையும் கண்கார்டு யூஸ் ஆகும், மறந்துடாதீங்க. எ சாங் அப்படிங்கிறது சிங்குலர், அந்த சிங்குலருக்கு ஏத்த மாதிரிதான் பக்கத்துல வெர்ப போட்டாகணும். அதுதான் இங்கிலீஷோட ரூல். அதனால இஸ் போட்டிருக்கு. கரெக்டா? இஸ் அந்த கரெக்ட் ஃபார்ம் கொண்டாதாச்சு. அடுத்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள், வெர்ப பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு மாத்தணும் அப்படின்னு சொன்னா இங்க என்ன? சோ சங் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அடுத்த பை சேர்க்கிறோம், பை சேர்த்தாச்சு. இந்த ஷீயோட தேர்ட் ஃபார்ம் என்ன? ஹர். அந்த சப்ஜெக்ட் அப்படியே ஷீன்னு எழுதாம ரூல் படி மாத்தி போகும்போது என்ன செய்யணும்? அதோட தேர்ட் ஃபார்மை கொண்டு வரணும். ஹி, ஷீ, இட் அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதனுடைய தேர்ட் ஃபார்ம் என்னவோ ஹர். ஓகேவா? அதை கொண்டாடணும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுச்சா? ரூல் படி மொதல் சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட் எதுன்னு மொதல் நம்ம பிரிச்சிடணும். அடுத்த ஆப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் கொண்டாடணும். அந்த ஆப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வெர்பு ஃபார்ம், இது சிங்குலராக தான் சிங்குலருக்குரிய வெர்பு ஃபார்ம், ப்ளூரலாக இருந்தால் ப்ளூரலுக்குரிய வெர்பு ஃபார்ம். இது சிங்குலராக இருக்கு, அதனால சிங்குலருக்குரிய வெர்பு ஃபார்ம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மாற்றணும். இந்த ரூல் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மாத்தியாச்சு, பையை ஆட் பண்ணியாச்சு. வழக்கம் போல ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல சப்ஜெக்ட் போகணும், சப்ஜெக்டை எழுதியாச்சு. ஷீன் எழுதாம ஹர்னு எழுதியிருக்கோம். அதோட தேர்ட் பர்சன் சிங்குலர் அதை கொண்டாந்துருக்கோம். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அவள், இது எப்படி தமிழ்ல சொல்லலாம் அப்படின்னா, சி சிங்ஸ் எ சாங், அவள் பாட்டு பாடினாள். எ சாங் இஸ் சங் பை ஹர், பாட்டு அவளால் பாடப்பட்டது. அவ்வளவுதான், தமிழ்ல முடிஞ்சு போச்சு. மீனிங் மாறுதா? மாறாது. பட் ஆனா அந்த அமைப்பு மாறும். அதுதான் கிராமட்டிக்கல், அதான் நம்ம படிக்கணும். அதுதான் எக்ஸாம்ல கேட்க போறாங்க. ஓகேவா? ஸோ எ சாங் இஸ் சங் பை ஹர், ரூலை மறக்கவே கூடாது. ஓகேவா? எ சாங் இஸ் சங் பை ஹர். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு இந்த நடுவுல வர்ற அமைப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு தகுந்தாப்புல தான் இங்க வெர்பு போடணும். இங்க ப்ளூரலா இருந்தா ஆர் தான் போட்டு ஆகணும், இங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மாத்தி ஆகணும். இந்த ரெண்டு வேர்டுக்கு அப்புறம் தான் பை ஆட் பண்ணணும். பைக்கு அப்புறம் தான் ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல சப்ஜெக்ட் வரும். புரிஞ்சுங்களா? இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே. இப்போ இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஓகேவா? சி சிங்ஸ் ஏ சாங். சிங்ஸ்ங்கிறது என்ன இருக்கு? சாதாரண டென்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா தெளிவா புரியும். ஏற்கனவே சொல்லியிருப்பேன். என்னன்னா டெய்லி ரொட்டீன் வேலையோ அல்லது ஹேபிச்சுவல் அந்த மாதிரி ஆக்டிவிட்டியோ இல்லை யூனிவர்சல் ட்ரூத்தோ இல்லை பிளான்டு ஸ்கெடியூலோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும். ஸோ இங்கே வேற எதுவுமே யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. சிம்பிள் ப்ரெசன்ட், இது ப்ரெசன்ட் டென்ஸ், அவ்வளோதான். சிங்ஸுங்கிறது ப்ரெசன்ட்ல இருக்கு, ப்ரெசன்ட்ல இருக்க ஒரு வெர்பு ஃபார்ம், அவ்வளோதான். வேற ஏதாவது கண்டினியூஸ்க்கான வேர்டிங்கோ இல்லை பெர்ஃபெக்ட்டுக்கான வேர்டிங்கோ எதுவுமே இருக்காது. சிம்பிளா ப்ரெசன்ட்டுக்குரிய டெலிகாஸ்ட் மட்டும் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ சிங்ஸுங்கிறது ப்ரெசன்ட்டுக்குரிய வேர்டு மட்டும்தான்.
இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு பாருங்க ஐஎன்ஜி வந்திருக்கும். அப்போ ஐஎன்ஜியை வச்சு ஈஸியாக என்ன சொல்லலாம், கண்டினியூஸ்னா கண்டிப்பா ஐஎன்ஜி வரும்னு எல்லா இடத்துலையும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்க்க போறோம். ஹி இஸ் ரீடிங் எ புக். ஹி இஸ் ரீடிங் எ புக். இப்போ ரீடிங் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ இதோட ஃபார்மேஷன் என்ன, ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், ரீடிங் வந்து கண்டினியூஸ் டென்ஸ், அதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இதை டெலிகாஸ்ட் பண்ற வேர்டு இது, இதை டெலிகாஸ்ட் பண்ற வேர்டு இது. கரெக்டா? ஸோ அப்போ இதை வச்சு முதல் இடத்துல பார்த்த உடனே நீங்க முடிவு வரணும், ஓகே இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிற கிளாரிட்டிக்கு இங்க வரணும். அதே மாதிரி வழக்கம் போல சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட். பிரிச்சாச்சா? இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணணுமா? ஆப்ஜெக்ட் தூக்கி ஃபர்ஸ்ட் போட்டோம், எ புக் அப்படின்ட்டு. ஹீக்கு பக்கத்துல இஸ் தான் வந்திருக்கு, எ புக்கு பக்கத்துல இஸ் தான் வந்திருக்கு. ஏன் அந்த மாதிரி வந்திருக்கு? இங்கேயும் சிங்குலர் தான் இருக்கு, இங்கேயும் சிங்குலர் தான் இருக்கு. இங்க இஸ் இருக்கனால இங்க எடுத்து போடல, இங்க சிங்குலர் இருக்கனால தான் இங்க இஸ் போட்டிருக்கோம். மறந்துடாதீங்க, இங்க இஸ் இருக்கனால அப்படியே எடுத்து போட்டிருக்கோம்னு நினைச்சுக்காதீங்க. இங்க ஆப்ஜெக்ட் மாதிரி போனாது, அந்த ஆப்ஜெக்ட் டிபெண்ட் பண்ணி தான் இங்க வெர்பு ஃபார்ம் இருக்கணும். இந்த ஆப்ஜெக்ட் சிங்குலரா இருக்கு, அதனால இஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ பீயிங், ரீட். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆட் பண்ணக்கூடிய வேர்டு என்ன? பீயிங், வெர்பு ஃபார்மேட் பை ஹிம். ஓகேவா? இது ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட், சாரி சப்ஜெக்ட் இங்க இருக்கு. ஓகே, இது ஆப்ஜெக்ட். எ புக் இஸ் பீயிங்கிற வேர்டை ஆட் பண்ணியே ஆகணும். பீயிங் அதோட வெர்பு ஃபார்ம், ரீடிங் ஐஎன்ஜியை தூக்கிட்டு ரீட் அப்படின்னு போட்டு பை ஆட் பண்றோம். ஹீயோட தேர்ட் ஃபார்ம் ஹிம். புரிஞ்சுங்களா? இதான். அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல நீங்க ஆட் பண்ண வேண்டிய வேர்டு என்ன? பீயிங். அதை மறந்துடக்கூடாது. ஆனா இங்க நம்ம எதுவுமே ஆட் பண்ணிக்க மாட்டோம் ப்ரெசன்ட் டென்ஸ்ல, அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிப்போம். ஆனா ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல கண்டினியூஸ்ங்கிற வார்த்தை வந்துச்சுனாலே ஐஎன்ஜி வேர்டை நம்ம ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இங்கேயும் ஐஎன்ஜி வந்திருக்கும், இங்கேயும் ஐஎன்ஜி இருக்கு. எதை வச்சு வேணாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை பார்த்தோன்னே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இங்க மாற்றும் போது ஐஎன்ஜி சேர்க்கணுங்கிறது ஈஸியாக நான் வச்சுக்கலாம். பீயிங் அப்படிங்கிற வேர்டை சேர்த்து இதனுடைய வெர்பு ஃபார்மேட், அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் V1 அதை எடுத்து அப்படியே போட்டு பை ஆட் பண்ணி தேர்ட் பர்சன் சப்ஜெக்டை அப்படி போட்டுருணும். ஓகேவா? இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஓவர். அடுத்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் எப்படிங்க பார்த்துலே கண்டுபிடிக்கிறது? ப்ரெசன்ட் டென்ஸ் டெலிகாஸ்ட் பண்ற வேர்டு இது, பெர்ஃபெக்ட் டெலிகாஸ்ட் பண்ற வேர்டு இது, கம்ப்ளீட்டட். ஓகேவா? இந்த ரெண்டு வேர்டையும் வச்சு ஈஸியாக அது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டான கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் ஹேவ் வரும், பெர்ஃபெக்டை இது பண்றதுக்கு கம்ப்ளீட்டட்ங்கிற வார்த்தை இருக்கு. பெர்ஃபெக்ட்னா முடிஞ்ச விஷயம். ஓகேவா? ஸோ இதை இப்போ சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட் பிரிச்சாச்சு. தே ஹேவ் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட். ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போடுறோமா? ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் தான் த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு பக்கத்துல ஏன் ஹேவுக்கு பேர் இங்க ஹேஸ் வந்திருக்கு? ஏன்னா இது ப்ளூரல், அதனால ஹேவ் வந்திருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ங்கிறது சிங்குலர், அதனால ஹேஸ் வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ஜெக்டை பொறுத்து தான் இங்க வெர்பு ஃபார்மேஷன் வரணும். ஆப்ஜெக்ட்ங்கிறது சிங்குலர், அதனால ஹேஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண வேண்டிய வேர்டு வந்து பீங். அப்படியே கம்ப்ளீட்டட் அப்படியே சேர்த்துக்கிறோம், பை ஆட் பண்றோம், தெம். தேங்கிறது தேர்ட் ஃபார்மேஷன்ல போடும்போது தெம்மா மாறுது, சப்ஜெக்ட் அங்க போயிடுது. ஓகேவா? ஓகே, இப்ப ஓரளவு தெளிவா புரிஞ்சுங்களா? அப்ப நம்ம ஆட் பண்ண வேண்டிய வேர்டை மறக்க கூடாது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல நம்ம ஆட் பண்ண வேண்டிய வேர்டு என்ன? பீயிங். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல நம்ம ஆட் பண்ண வேண்டிய வேர்டு என்ன? பீங். ஓகேவா? பெர்ஃபெக்ட்ங்கிற வார்த்தைக்குரிய உரித்தான வேர்டு என்னன்னா பீன் மட்டும்தான். கண்டினியூஸ்க்கு ஐஎன்ஜி சேர்ந்துருக்கும். இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிளா இருந்துச்சா? ஸோ இது சிம்பிளா இருக்கணும் அப்படின்னா இந்த ஏரியா உங்களுக்கு தெளிவா தெரியணும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்டை பிரிக்க தெரியணும், அடுத்த இன்டர்சேஞ்ச் பண்ண தெரியணும், எந்த ஃபார்மேஷன் கண்டுபிடிச்சு என்ன வேர்டு எது சேர்க்கணுமோ, பீயிங் சேர்க்கணுமா, இல்லை சிம்பிள் ப்ரெசன்ட் இருந்தால் அப்படியே எதுவும் சேர்க்க தேவையில்ல, பெர்ஃபெக்டாக இருந்தால் பீயிங் சேர்க்கணுமா அப்படிங்கிற சேர்க்கணும். பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் மாத்திரமா வேணாமாங்கிறது டிபெண்ட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சி போடணும். கடைசியில் பை சேர்க்கணும். கடைசியில் ஆப்ஜெக்ட்டுக்கு தேர்ட் ஃபார்முக்கு மாற்றணும். சப்ஜெக்டை ஆப்ஜெக்டை கொண்டு போகும்போது எப்படி இங்கே ஷீன் இருந்தால் ஹெர்ன்னு மாற்றணும், ஷீன் இருந்தால் ஹிம்னு மாற்றணும், தேன் இருந்தால் திம்னு மாற்றணும். அது ஒரு டேப்லேஷன் இருக்கும், அதை நான் முடிஞ்சு அவங்களுக்கு கொடுக்குறேன். சும்மா ஒரு 10 வார்த்தை தான் இருக்கும், சிங்குலர்லேருந்து தேர்ட் பர்சனுக்கு மாற்றுறது. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ பாஸ்ட் டென்ஸ்லையும் ஒன்றும் இல்லை, பெருசாக டிஃபரன்ஷியேட்லாம் ஆகாது.
இஸுக்கு பதிலாக வாஸ் வரும். அதே தான் வரும் பாருங்க. இந்த டென்ஸ் மட்டும் தான் மாறும், வேற எதுவுமே மாறாது. ஆனா பேட்டர்ன் அதே பேட்டர்ன் தான், இதே பேட்டர்ன் தான் நீங்க அங்கேயும் ஃபாலோ பண்ணுவீங்க. ஆனா பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ற வேர்டு. அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்ல என்ன வேர்ட்லாம் யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட் டென்ஸ்ல என்ன வேர்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்கல நீங்க தெளிவா இருக்கணும். இந்த இஸ், ஆறு, ஹேவ், ஹேஸ் இதெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்கிறது. வாஸ், வேர், ஹேடு இதெல்லாம் பாஸ்ட் டென்ஸை குறிக்கிறது. இதுல முதல் கிளாரிட்டியா இருந்தாலே பாக்குற வேர்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் ப்ரெசன்ட் டென்ஸா அப்படிங்கிறது. முதல் கொடுத்துருக்கிறது ப்ரெசன்ட் டென்ஸா அப்படின்னு முதல் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸா, ப்ரெசன்ட் கண்டினியூஸா, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டான்னு கண்டுபிடிங்க. ரெண்டு வேலை நம்ம செஞ்சோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தெளிவா ஒரு எப்படி சொல்றது, ஒரு தெளிவான ப்ரொசீஜர் படி படிச்சாதான் என்ன செய்ய முடியும், நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும், குழப்ப மாட்டோம். நான் சொன்னது புரிஞ்சா முதல் அது கொடுத்துருக்கிறது ப்ரெசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸான்னு முதல் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஒருவேளை அது ப்ரெசன்ட் டென்ஸ்ல கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்குள்ள அது சிம்பிள் ப்ரெசென்ட்டா, ப்ரெசன்ட் கண்டினியூஸா, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டான்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரூல் தெளிவாக தெரியும். அதை வச்சு ஈஸியாக இன்டர்சேஞ்ச் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஓகேவா? ஏன்னா இதில் மாற்றுங்கன்னு சொல்லலாம், நான் மாற்றி வச்சிருக்கேன் அதில் எது கரெக்டாக மாற்றிருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இது இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் ஓவர். ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. அடுத்த பார்ட் 2ல பாஸ்ட் டென்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.